1/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு பார்க்க போகிறோம். அதிலேருந்து நம்ம 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், 31ஆந்தேதி நம்ம ஆல் போர்டு 6/2/3 கொடுத்தோம். ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/7/4 7 பாஸ் ஆகிருக்கு. 6 மணி பார்த்தீங்கன்னா 9/4 1 பாஸ் ஆகிருக்கு. 8 மணி பார்த்தீங்கன்னா 4/8 6 திரும்பவும் பாஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்துட்டு நம்ம மேலே கொடுத்த நம்பர் டைரெக்டாக கொடுத்த நம்பர் வரல, ஆனால் கீழே கொடுத்த நம்பர் 3 நம்பரும் வந்துருச்சு. பவர் நம்பர் பூரா வந்துருக்கு. மேலே 6 2 3 கொடுத்தோம், ஆனால் 1 7 8ங்கிற மாதிரி அதுக்கு உண்டான பவர் நம்பர் பூரா வந்துருச்சு. சரிங்களா? கடைசியில் 6 மேலே இருக்கிறது ஒரு 6 வந்துருச்சு. சரிங்களா? 4ஆம் நம்பர் பாருங்கள், சி போர்டு, பி போர்டு, ஏ போர்டு. இது வந்து இந்த மாதிரி வரும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. சரிங்களா? டிஎரில் நான் கொடுத்ததில் வந்து 68ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி 7 4 வரல, 5 நம்ம கொடுக்கல, 9 4 கொடுக்கல, 1 நம்ம கொடுத்துருக்குறோம், 4 8 6 வந்திருக்கணும், 6 8 நம்மளுக்கு வந்திருக்குது. ஏன்னா 6 8 நம்ம வச்சுருக்கோம், 6 8 இங்கே வந்திருக்குது. பாக்ஸுன்னு பார்த்தோன்னா 8 6 நான் சொல்லி எதுவும் கொடுக்கல, இல்லைன்னா ஒரு 8 6 பிசியில் பாஸ் ஆகிருக்கும். நம்ம கொடுத்தது 6 3ன்னு கொடுத்துட்டோம். சரிங்களா? நாளைக்கு வந்து என்ன மாத கடைசி மாத ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் சிறப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணணுமா 8610575149. சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2 5. சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2 திரும்பவும் 6 வர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். 7 அப்படியே தான் வருது. ஆனால் நம்பர் திரும்பவும் நாளைக்கு 2ஆம் நம்பர் இதெல்லாம் வர்ற மாதிரி தான் இருக்குது. எடுக்கும்போது பார்க்கலாம். 5ஆம் நம்பர் மட்டும் இப்போ வந்திருக்குது ஓடையில். சரிங்களா? நாளைக்கும் அடித்த நம்பர்லேருந்து அப்படி மாற்றி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவர் நம்பரோடி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வருது பேட்டர்ன். சரிங்களா? பார்ப்போம் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? 6 2 5 1 7 0. சரிங்களா? பவர் நம்பர் 6க்கு 1 2க்கு 7 5க்கு 0. ஆல் போர்டு விளையாடும் போது அது பவர் நம்பரையும் யூஸ் பண்ணி விளையாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வின்னிங் கிடைக்கும். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 62 25 56 17 01 07 67 12 15 இன்னும் ஒரு 9 செட் இருக்குது. இதில் எந்த செட் எடுத்தாலும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். 62 எடுக்கிறீங்களா 26 வைங்க, 25 எடுக்கிறீங்களா 52 வைங்க, 56 எடுக்கிறீங்களா 65 வைங்க, 17 எடுக்கிறீங்களா 7 1 வைங்க, 01 வைக்கிறீங்களா 1 0 வைங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. அப்போ தான் அதில் ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? ஆல் போர்டுக்கு வைங்க ஏபிபிசி ஏசி. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 625 170 725 627 205 102. சரிங்களா? ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், எல்லாம் பாக்ஸு தான். சரிங்களா? நாளைக்கு ஒரு 1ஆந்தேதிங்கிறதுனால 1ஆம் நம்பருங்கிறது கொஞ்சம் கணிப்பு வருது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் எப்படியும் 1 இல்லாமல் ஏதாவது ஒரு மேட்ச்சில் எடுக்கலானாலும் அடுத்தடுத்த ஷோவில் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 1. சரிங்களா? அதனால் 170 725 102 205 625 627ங்கிற ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு பேட்டர்ன்லாம் கொஞ்சம் மாறும் 1ஆந்தேதி. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நல்லதொரு 1ஆந்தேதி அமையட்டும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நம்பர்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னும் அருமையாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஒரு 2 நாள் 1 நாள் போச்சுன்னா அடுத்து பேட்டர்ன் வரும்போது நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். சரிங்களா? முதல் நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் பேட்டர்ன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. சரிங்களா? 2 3 நாள் போச்சுன்னா அப்புறம் நல்லா கொஞ்சம் வரும். சரிங்களா? அதுமாதிரி டிக்கெட் போடுறதுக்கு நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நீங்கள் யூடியூப்பில் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். பார்த்துட்டு அதுக்கு இந்த நம்பர் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.